மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 15 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா G7 மாநாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் இருக்க அபுலியா பிராந்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்ற G7 மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் போயிருக்காரு. அங்கே போய்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு தேசிய வியூகத்தை வகுத்த வெகு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த வியூகத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்ககத்தை வந்து தொடங்கி இருக்குது. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. இது அந்த கூற்றில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்ககத்தை தொடங்கியுள்ளது. அதுக்கு வந்து தலைவராகவும் இந்தியா தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2070 ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா கரியமில உமிழ்வே இல்லை அப்படின்ற இலக்கை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்வரும் காலத்தை வந்து பசுமை யுகமாக வந்து பார்த்திங்கன்னா படைக்க நாம் ஒன்றுபட்டு முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதம் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. சென்னை ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பாடத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சென்னை நந்தனம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் காலேஜாக இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கோஎட் காலேஜாக வந்து மாற்றியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வந்தே பாரத் ரயில்கள் ஓடுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோவை, இன்னொன்று சென்னை டு திருநெல்வேலி அப்படின்னு ஓடிட்டு இருக்கு ரெகுலராக. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் இயக்கப்பட்ட அந்த வந்தே பாரத் ரயில் வந்து நல்ல வரவேற்பை பெற்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தினசரி ரயிலாக வந்து மாற்றிருக்கிறாங்க. இது வந்து இந்த 3மே வந்து சென்னைக்குள்ளே மட்டும் போகிறது. இதில் வந்து சென்னையிலேருந்து வெளி மாநிலங்களுக்கு போகிற இந்த வந்தே பாரத் வந்து அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 தான். ஓகேங்களா. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா நடிகரும் அதாவது வந்து ஜனசேனை கட்சி தலைவருமான பவன் கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து தேர்வு முறைகேடுகளை வந்து அரசு அனுமதிக்கான்னு சொல்லிட்டு புதுசாக பதவியேற்றுக்கின்ற தர்மேந்திர பிரதான், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சர். இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் மாபெரும் தேர்தலை நடத்தியதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா பாராட்டு தெரிவிச்சிருக்கு. வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான தேர்தல் நடப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு. 543 மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக 18வது மக்களவைத் தேர்தல் வந்து ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரைக்கும் நடந்துச்சு, 7 கட்டங்களாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து 292 இடங்களில் வெற்றி பெற்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த நிலையில் வாஷிங்டனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ மில்லர் வந்து இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருப்பது வந்து பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரலாற்றிலே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத மிகப்பெரிய தேர்தல் வந்து இந்தியாவில் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்ற வெளியுறவு குழு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வராங்க. இவங்க யார்? தலாய் லாமாவை வந்து சந்திக்க இருக்கிறாங்க. தலாய் லாமா வந்து பார்த்திங்கன்னா திபெத்தில் வசிக்கக்கூடிய ஒரு புத்த துறவி. இவர் வந்து பார்த்திங்கன்னா திபெத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து வச்சிட்டு இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் வந்து தீ விபத்து இறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல்கள் வந்து பார்த்திங்கன்னா தாயகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கொச்சி மாநிலத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை நடப்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 28வது ஆட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓமனை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திருச்சு. சரிங்களா. அடுத்து ஆஸ்திரேலியாவில் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காலிறுதிக்கு முன்னேறி இருந்த இந்தியர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றில் வந்து தோல்வி கண்டுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துருக்கியில் நடைபெறும் ஒலிம்பிக் தகுதி வில்வித்தை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வந்து தோற்றுட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெறாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அடுத்தது பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் வந்து நிறைவு பெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதம், ஜூன் மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னு ஒன்று அமல்படுத்துவாங்க. இது எதுக்காக அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம மீன் பிடிச்சிட்டே இருந்தால் மீன்களுடைய எண்ணிக்கையும் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ அந்த பர்டிகுலராக ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னு ஒன்று அறிவித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படகுகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போய் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மிகப்பெரிய படகுகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பார்த்திங்கன்னா கண்டத்திட்டு அப்படின்ற பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன்களுடைய இனப்பெருக்க இடம் வந்து அதுதான். அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு மிகப்பெரிய போட்டுகளில் போய் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வச்சுருந்தாங்க. அந்த தடைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இதுவே போதுமானது. இது மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.